ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம தேக்குக்கோட டோன்ட் சேஸ் மீ எஃப்எஃப் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஜேகே வந்துட்டு ஜின்கிட்ட உனக்கு ஆரம்ப பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பார். ஜின் அதெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் வைக்கப்பட்டிருப்பார் அவரை நினச்சி. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே செம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாரு. அம்மா எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்கள கையை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்காரு. டே என்னை விட்டுறா, எனக்கு வயசாகுது, என்னை போட்டு இப்படி சுற்றுறா விட்றா அப்படின்னு சொல்ல வீயும் விட்டுட்டுமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. அம்மா சிரிச்சுக்கிட்டே என்னடா ஜேகே நீயும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தேங்க்ஸ் செம்மையாக ஷாக் ஆகிட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாத மாதிரி கேட்க டே நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எப்போ எப்படி நடத்துக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் பற்றி எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போ எனக்கு தான் புரிய டைமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க யோசிச்சுக்கிட்டே அம்மா உனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜேகே ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் நான் செய்யக்கூடாதுன்னு என்றைக்கும் சொல்ல மாட்டேன், ஆனால் நாங்கள் 2 பேருமே பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்ல அம்மா கிட்ட வந்து தேங்கோட தலையில் வருடி விட்டுக்கிட்டு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுடா, ஒருத்தருக்கு யார் மேலே வேணாலும் லவ் வரலாம், காதலுங்கிறது ஜெண்டர் பார்த்து வர்றது கிடையாது, 2 மனசு ஒன்றா சேர்ந்து கடைசி வரைக்கும் உறுதுணையா அன்போட அரவணைப்போட இருக்குதான்றது தான் முக்கியம், அதனால் நீ ஒன்றும் மற்றவங்களை நினச்சி கவலைப்படாத, இந்த அம்மாவோட சப்போர்ட் உனக்கு எப்போவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல தேங்கிட்ட போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்துலேயே நீங்கள் தான்மா பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மாவும் தேங்கோட தலையை வருத்தி விட்டுக்கிட்டே எப்பவும் ஜேகேவோட மனசை காயப்படுத்திடாத அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா நான் அவனை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்க நம்ம ஜேகேவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து தான் வந்துட்டு இருக்காங்க. தேங் ஜேகேவை அடித்து பார்த்துக்கிட்டு இருக்க ஜேகே வந்துட்டு எனக்கு எதுக்குடா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு அதான் பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்ல எங்கள் ஜேகேக்கு இன்னும் ப்ளஷி ஆகுது, இனிமேல் உங்க கூட நடந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு முன்னாடி நடந்து போக தேங் செம்ம வேகமாக வந்துட்டு ஜேகேயோட கையை பிடிக்கிறாரு. ஜேகே செம்மையாக ஷாக் ஆகிட்டு டே என்ன பண்ணுறா, சீக்கிரம் கையை விடு, யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்ல தேங் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிக்கிறேன், யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல டே வேறனா பிரச்சனை ஆகிட போகுது, ஸ்கூலுக்குலாம் தெரிஞ்சா அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அப்பா அம்மாக்கெலாம் தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்ல சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாரு. தேன் கோச்சிக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நடந்து வர ஜேகே வந்துட்டு எதுக்குடா அப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க, சரி நான் சீக்கிரமாக என் வீட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் கையை கொடுத்துட்டு வெளியே போகலாம், தயவு செஞ்சு இப்படி மூஞ்சை மட்டும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல தேங்க வந்து நிஜமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே வந்து நிஜமாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பேரண்ட்ஸ் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல தேங்க வந்து கண்டிப்பாக அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கடா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஸ்கூலில் ஒரு டேபிளில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜின்னு தான் காட்டுறாங்க. தூரத்துலேயே நம்ம ஆரம்பம் உட்காந்துட்டு ஜின்னியை பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜேகேவும் தேங்க வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம் பயந்து போயிட்டு எதுக்குற பின்னாடி வந்து பயம் பொறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எது பயம் பொறுத்துறோமா, சரி அதை விட நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க ஆரம் வந்து வேற என்ன யாழை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை போத்திட்டு ஒன்றும் இல்லைடா நான் சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் என்கிட்ட மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பிட்டு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக எல்லா விஷயமும் தெரியும், உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பக்கம் அப்படியே வாடி போக்காதே அங்கே வந்து அப்படியே உட்காந்துட்டு எவ்வளோ நல்லா பார்க்க போகிறேன், அவங்ககிட்ட போய் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம் வந்து நான் முயற்சி பண்ண நினச்சிட்ருக்கியா, நான் பேசினாலே அவனுக்கு பிடிக்கலடா, எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு என்ன எப்பயுமே பிடிக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஜேகே வந்துட்டு யார் சொன்னால் எனக்கு தெரிஞ்சு என் அண்ணன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஆரம் ரொம்ப சந்தோஷப்பட ஜேகே வந்துட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான், என் அண்ணன்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ரொம்ப டல்லாக சரி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம மற்ற பாய்ஸ்லாம் வேறு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ண இன்னும் கொஞ்சம் பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அவரோட பிளானையும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரி ஓகே, நான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், யாரும் பிளானை சொதப்பிடாதீங்க, நான் போய் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம ஜேகே எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தா ஜின்னுக்கிட்ட தான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
ஜின்னு வந்து படிச்சுட்ருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. இவன் இன்னும் பிளானுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு சரி 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 படி படி அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னும் படிச்சுட்டே இருக்கேன். ஜேகே வந்து இப்போ என்ன பண்ணுறது, கேளுடா எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காரு. சின்ன ஒரு வழியா டேய் இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க வந்து உட்காந்துட்ருக்க, ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஊரை சுற்ற போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போட கேட்டான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவனா ஒரு சின்ன வேலையை வெளியே போயிருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஆரம்பம் இருக்கான்ல, ஆரம்பம்னு சொன்ன உடனே சின்ன நிமிந்து ஜேகேவை பார்க்குறாரு. ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் வந்து இந்த ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போகிறானா. சின்ன கேஷுவலாக என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு பிடிச்ச பர்சன் இங்கே இருக்காங்களாம், அவங்களுக்கான அவரை பிடிக்கலையாம். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிவிட்டு சரி அந்த கதைலாம் உனக்கு எதுக்கு, நான் வேறு படிச்சுட்ருக்கேன்னு கூட புரியாமல் நாமான்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ படி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சின்ன கொஞ்சம் கூட யோசிக்காமல் எழுந்திரிக்க ஆஹா ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு எங்கடா எழுந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின் வந்து அது ஒன்றும் இல்லை, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஜேகே வந்து இவன் உண்மையாலுமே கேண்டீன் தான் போகிறானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அவருக்கு தெரியாமே. சின்ன டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வர, அந்த இடத்துல ஆரம்பம் இல்லை எங்கே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்கு அவனை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டான் அது தெரியும், இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்ல எத்தனை மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்குறாரு. இன்னும் ½ ஹவரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல அவர் கையில் வச்சுருக்க புக்கை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. ஆரமும் வியும் தான் நின்றுட்டுருக்காங்க. ஆரம் வந்துட்டு இப்போ எதுக்குடா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு தான் பிளான் தெரியும்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன்லாம் வரமாட்டான்டா, இன்னும் அவன் மனசில் நான் அவ்வளோலாம் இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல நீ முட்டாள் மாதிரி பேசாத, ஜேகே சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ அவன் வரலன்னா என்னடா பண்ணுறது, இதே ட்ரெயினில் ஏறி இது எங்கே போதும் அந்த ஊருக்கு போய் சேரு, உன்னோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கூடி சீக்கிரம் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாக வருவான் கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பம் டைம் பார்த்துட்டே இருக்காரு. நான் 10 நிமிஷம் தான் இருக்குது, அவன் வரலன்னா கண்டிப்பாக நான் ஊருக்கு கிளம்பி போக தான் போகிறேன், ஏன்னா இங்கே இருந்தால் என்னால் அவனை மறக்க முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ வந்து மச்சி ஃபீல் பண்ணாதடா, சரி வா போகலாம், வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஆரம் வந்து நான் ஊருக்கே போகலான்னு இருக்கேன், என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்க நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், அவனுக்கு எப்பயுமே நான் பிடிக்க போகிறதில்ல, ஆனால் எனக்கு அவனை மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவன்கிட்டே இருந்தால் நல்லா மறக்க முடியாது, ஸோ அதனால் கொஞ்ச நாள் நான் வெளியே போய் படிக்கலான்னு இருக்கேன், நீ சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்புறம் அமுச்சு விடு அப்படின்னு சொல்கிறாரு. மச்சான் ஃபீல் பண்ணாதடா, உன்னை அப்படி பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நான் எப்போவுமே ஃபீல் பண்ண மாட்டேன்னா நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து அமுச்சு விடுறாரு. இந்த பக்கம் சின்ன செம்ம பார்த்துட்டம்மா ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ட்ரெயின் வந்து நிற்குது. ஆரம்ப என்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டே உனக்கு என்ன பிடிக்கலாம் என்னடா, எனக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும், இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், குட் பாய் அண்ட் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறாரு. இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நம்ம ஜின் வந்து நிற்கிறாரு. ஆட்டோவுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக உள்ளே ஓடி வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ட்ரெயின் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன உள்ளே ஓடி வந்துட்டு ஆரம் எங்கே இருக்காருன்னே தெரியல, ஆரம்னு சொல்லிட்டு ட்ரெயின் கிட்டே போய் கத்திக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த குரல் ஆரம்பம் கேட்க சின்ன அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஷாக் ஆகுறாரு. இங்கே ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துறாரு. அப்போது ஜின் முன்னாடி வந்து ஒருத்தர் நிற்கிறாங்க. அவரோட ஷூ தெரிஞ்ச உடனே ஜின்னு வந்து பார்க்குறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆரம் தான். ஆரம்பம் பார்த்த உடனே ஜின்னோட கண்ணெல்லாம் கலங்க. ஜின் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. சின்ன கையில் ஒரு பேக் வச்சுருக்காரு. அதாலே எந்திரிச்சு ஆரம் அடிச்சுக்கிட்டே பொறுக்கி ஊரை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஆரம் அதை அப்படியே பிடிச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. சின்ன வந்து என்ன சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி ஊருக்கு போகிறேன்னு கிளம்பிட்டேன், என்னை பற்றி யோசிச்சியா, அவனுக்கு எனக்கு பிடிக்கல, அதான் இதுக்கு மேலே உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று மறக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பினேன் அப்படின்னு சொல்ல என்னை மறக்கணுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேகால திரும்ப அடிக்க
சின்னடா கையை பிடிச்சிட்டு உன்னைக்கு எப்போ மறக்கணும்னு நினச்சனோ அப்போ தான் எனக்கு பிடிச்சிது என்னால் உன்னை மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வேகமாக போயிட்டு ஆரம் ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ மறக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் இல்லை புரியல. சின்ன வந்துட்டு டியூப்லைட் இன்னமும் நான் உனக்கு புரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. இதை கேட்டு ஆரம் செம்ம ஷாக்கா, உண்மையை தான் சொல்கிறியா இல்லை நான் கனவை காண்றேன்னா அப்படின்னு சொல்ல சிட்டு தள்ளி வந்துட்டு ஆரம்போட கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு இப்போவும் நீ கனவு காணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம் சிரிச்சுக்கிட்டே இல்லை, ஆனால் நீ கொடுக்க வேண்டிய முத்தம் அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்போட கண்ணத்தை பிடிச்சோடி கேட்டு எடுத்து லிப்ஸ் செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாரு. இதெல்லாத்தையும் நம்ம பாய்ஸ் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஜேகே பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா எப்படியோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, வீக் இருக்கா நீ பண்ண விஷயத்தினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என்னடா பண்ணுறது, அவன் அண்ணனை மறக்கணும்னு நினச்சான் அதுக்காக ஊருக்கு போகிறேன்னு சொன்னான், அதை நான் எப்படி தடுக்கிறது, அதான் அவனை ஊருக்கு போகணும் அமுச்சு விட்டேன். ஜேகே வீக் இருக்கு பையில ஒன்று வச்சுட்டு நான் எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறேன்னு தெரியல, ஏதோ ஒன்று எப்படியோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே அது போதும் எனக்கு, சொல்லிடா என் மேலே கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீக் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்கல, ஆனால் 2 நாள் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு சைடு சண்டை போடுற மாதிரியே கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சேப் செம்மையாக காண்டாயிட்டு இப்போ நம்ம தொலை வேலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா இந்த பக்கம் நம்ம சுகாவும் ஜெபனும் எனக்கு ஒரு ப்ளஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு சைடு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு சிங்கிளாக என் உயிரை காப்பாற்று ரொம்ப கஷ்டம்டா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இது மாதிரி காதலிச்சு கடுப்பேற்றுற கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.